அதற்கு நானும் மறு காரணமாகின்றேனே, என்ன செய்வேன்? ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீ சொல்லும் யோசனை நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும். கொல்லிமலை அரசர் வல்வில்லோரியை சென்று கண்டு பாருங்கள். அள்ளி கொடுக்கும் அல்லல் என்று எல்லோரும் கூறுவார்கள். ஆம், நானும் கேள்விப்பட்டேனே. வீரத்திலும் குடைத்திறத்திலும் சிறந்த போதை செல்கிறேன். சென்று வாருங்கள். தாங்கள் வரும் வழியை நோக்கி எங்கள் வில்லைகள் பார்த்து கொண்டிருக்கும். அரசவே காட்சி 2. வாலிய மன்னர் இசைப்பாணர் ஒருவர் உங்களை வாயிலில் காத்து கொண்டிருக்கிறார். அவரை தடுக்காத, இழைந்து உள்ளே அனுப்புக. கொல்லிமலை பெற்ற குடைத்திறத்தின் கோமகிய நீர் வாழ்க. தரணி எங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பாணரே வருக. வரட்டும் தமிழ் தொண்டு. என்னை நாடி வந்த காரணம் என்ன? வறுமை காரணத்தினால் என் வீட்டு நடிப்பில் பூனை வருகிறது. தரணி எங்கும் தமிழ் இசையின் பரப்பும் பாணரே, உமது நிலை என்னை வருத்தமுற செய்கிறது. உணவின்றி என் இல்லால் மேலிருந்து கிடைக்கிறார். பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணின் உயிரை தேர்த்து. கலக்கம் வேண்டாம் பாணரே, உமது வறுமையை போக்குவது என் பொறுப்பு. மரம் பழுத்து எல்லாருக்கும் உதவுவது போல் என் பிழைக்கு கிடைத்து உதவுங்கள். பாணரை ஆகட்டும். அமைச்சரை வாருங்கள். பாணரை குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே, உங்கள் ஆணைப்படி செய்கிறேன். பொற்காசுகளை அள்ளி தருக. அணிமணிகளையும் களிர்களையும் அனுப்பிடுக. பிற பரிசுகளையும் பேழைகளையும் நினைத்து அனுப்பிடுக. அப்படியே ஆகட்டும், நீங்கள் சொல்லும்படியே அனுப்பி வைக்கின்றேன். கற்ற கல்வி அறியாமை போல குற்ற துயர் துடைக்கும் வல்லரே, உங்களின் குலம் வாழ்க, உன் படை வாழ்க. நீயும் உமது சுற்றுத்தரும் குறையின்றி நீடுழி வாழ்க. நன்றி, வணக்கம்.